இந்திய அணியின் அடுத்த கேப்டன் அதிரடி கொடுத்த ஜெய்ஷா. T20 உலகக்கோப்பை 2024 தொடரில் தொடர்ந்து அபாரமாக செயல்பட்ட இந்திய அணி இறுதியில் கோப்பையை வென்றும் அசத்தியது. குறிப்பாக பைனலில் தோல்வியின் விளிம்பு வரை சென்று கோப்பையை வென்று அசத்தினார்கள். பைனலில் தென்னாப்பிரிக்கா வெற்றியை பெற 28 பந்துகளில் 27 ரன்கள் அடிக்க வேண்டும் என்ற நிலை இருந்தபோது ரோஹித் சர்மா சிறப்பான முறையில் ஓவர்களை பிரிந்து வழங்கியதும் இந்திய அணி வெற்றியை பெற காரணமாக அமைந்தது. இந்நிலையில் கோப்பை வென்ற பிறகு பேட்டி கொடுத்த ரோஹித் சர்மா சர்வதேச T20 கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். இதன் மூலம் அவர் ஒரு நாள் டெஸ்டில் தொடர்ந்து விளையாடுவார் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. ரோஹித் சர்மாவுக்கு பிறகு இந்திய அணி கேப்டனாக யாரை நியமிப்பது என்பதில் கடுமையான குழப்பம் நீடித்து வருகிறது. ஹர்திக் பாண்டியா, சுப்மன் கில், பும்ரா, ரிஷப் பந்த் என பலர் இருக்கிறார்கள். நிலையில் தற்போது பத்திரிகை ஒன்றுக்கு பேட்டி கொடுத்துள்ள PCCI செயலாளர் ஜெய்ஷாவிடம் இந்திய T20 அணிக்கு அடுத்த கேப்டனாக ஹர்திக் பாண்டியாவை நியமிக்க வாய்ப்புள்ளதா என கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதில் அளித்த ஜெய்ஷா இந்திய அணிக்கு கேப்டனாக யாரை நியமிப்பது என்பது குறித்து PCCI மீட்டிங்கிற்கு பிறகு அறிவிப்போம். ஹர்திக் பாண்டியாவும் எங்களது ரேடாரில் இருக்கிறார். தற்காலிக கேப்டனுக்கு பதில் நிரந்தர கேப்டனை தான் அறிவிப்போம் என கூறினார். சுப்மன் கில்லை கேப்டனாக அறிவித்தால் அது இந்திய அணிக்கு நீண்ட காலம் பலனளிக்கும். சுப்மன் கில்லால் 3 விதமான அணியிலும் சிறப்பாக செயல்பட முடியும் என்பதால் ரோஹித்துக்கு பிறகு 3 வித அணியையும் வழிநடத்த வாய்ப்புள்ளது.